மை இந்தியா அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். முன்னாள் பாஜகனுடைய தலைவர் அண்ணாமலைக்கு அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறார். பல்வேறு கட்டத்துல இந்த கட்சி கூட்டணிக்கு வரும், எந்த கூட்டணி வலுப்பெறும், பலம் பெறும், 2026 நம்ம ஜெயிக்க போறோம் அப்படின்னு பல்வேறு கனவுகள் எடப்பாடி பழனிசாமி கனவு கண்டாலும் கூட இங்க ஒரு நெருக்கடியான ஒரு இழுபறியான ஒரு சூழல் போய்கிட்டு இருக்கிறதுனால வேறு வழியே இல்லைங்க, அண்ணாமலைய ஒரு முக்கியத்துவம் கொடுத்து களத்துல இறக்குவோம். அதைத்தானங்க நான் சொன்னேன் அப்படின்னு அமித்ஷா ஏற்கனவே திட்டமிட்டு இருந்தாரு. அண்ணாமலையை இந்த தேர்தலில் களத்தில் இறக்கி மக்கள் மத்தியில தேர்தல் பிரச்சாரத்திலையும், அதாவது தொகுதி பங்கீட்டில், அதாவது அனைத்து பொறுப்புகளிலும் ஒரு முதன்மையான பொறுப்பு வந்து அண்ணாமலைக்கு கொடுத்தா அது நிச்சயமாக மக்கள் மத்தியில தேர்தலில் ஒரு வீரியமான செயல்பாடு இருக்கும்ங்கிறது அமித்ஷா போட்ட திட்டம். ஆனால் அதற்கு முட்டுக்கட்டையாக ஒரு தடையாக தடுங்கலாக எடப்பாடி பழனிசாமி இருந்துகிட்டே இருந்தாரு. ஆனா கால சூழல் போற போக்க பார்த்தா இது சரிபடாதுங்க. அண்ணாமலை நம்ம வேறு வழியில கொஞ்சம் இறங்கி போய் அண்ணாமலை கிட்ட சமரசமா ஒரு நட்பா போய் இறங்கிடுவோம், அவரை களத்துல இருக்குவோம், அவரோட ஆதரவோட நம்ம களத்துல அதிரடி காட்டுவோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வேற ஒரு ரூட்டை ட்ராக்க எடுக்கிறாரு. இது அதிமுக என்டிஏ கூட்டணிக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னா நிச்சயமா சாதகமா இருக்கும். அண்ணாமலையுடைய அந்த வருகை என்பது, அரசியல் வருகை என்பது, மாநில தலைவராக இருந்த போது அண்ணாமலைக்கு பாஜக வந்து தமிழ்நாட்டில் ஒரு கட்டத்துல வளர்ந்து கொண்டே இருந்தது. பாஜகவுடைய பைலாவை பொறுத்த வரைக்கும் அது வந்து இத்தனை ஆண்டுகள் தான் இருக்கணும் மாநில தலைவர், அதன் பிறகு மாற்றப்படணும் அப்படிங்கிறது விதிக்கப்படாத விதி பாஜகவுடைய பைலா. அந்த அடிப்படையில அண்ணாமலையை வந்து எடப்பாடி பழனிசாமி என்டிஏ கூட்டணிக்கு வரணும்னா எனக்கு கசப்பாக, எதிராளியாக, எதிர்வினை ஆற்றக்கூடிய வகையில, எனக்கு வந்து நெருக்கடி கொடுக்கிற வகையில அண்ணாமலை பேசிட்டு இருக்கிறாரு. அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் நான் கூட்டணிக்கு வரமாட்டேன் அப்படின்னு முரண்பட்டு கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமி ஒரு வழியா அண்ணாமலையை நீக்கின பிறகு எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி நிலைப்பாட்டை ஏற்படுத்தினாரு. அதனால அமித்ஷா சென்னை வந்தாரு, கூட்டணி அறிவிச்சாரு. அது ஓகே, அது ஒரு பக்கம் போகணும். ஆனால் இன்னைக்கு நடக்கக்கூடிய கள நிலவரமே வேறு மாதிரியாக நெருக்கடியான அனல் பறக்கக்கூடிய விஷயமா போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அமித்ஷா அவர்கள் விஜயை வந்து எந்த அளவுக்கு நெருக்கடியை கொடுக்கணுமோ, அழுத்தத்தை கொடுக்கணுமோ கொடுத்து பார்க்கிறாரு. விஜய் அவர்கள் அதற்கு சம்மதித்ததாக தெரியல. கூட்டணி நிலைப்பாட்டுல ஒரு இழுபறி போய்கிட்டே இருக்கு. என்டிஏ கூட்டணி, திமுக ஒரு பக்கம் கூட்டணி நிலைப்பாட்டுல போனாலும் கூட கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சீட்டு கொடுக்கறதுல அங்க ஒரு தொய்வு இருக்கு, அது வேற. ஆனா அவங்க வந்து பலமா இருக்கிறாங்க. இன்றைக்கு கூட திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வந்து, ஆலோசனை கூட்டம் வந்து சென்னையில அறிவாலயத்துல நடந்துகிட்டு இருக்கு. என்டிஏ கூட்டணியில அதிமுகவில இன்னும் தொகுதி பங்கீடு மற்ற விஷயங்கள் வந்து இன்னும் தெளிவாக்கப்படாத ஒரு சூழல் இருக்கு. ஆனால் தொகுதி பங்கீட்டு பொறுப்பாளர்களை எடப்பாடி பழனிசாமி நியமிச்சிருக்கிறாரு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இது சரிபடாதுங்க. விஜய் அவர்களுடைய அந்த வருகை கூட்டணிக்குள் வந்தா என்ன நடவடிக்கை எடுக்கணும், கூட்டணிக்கு விஜய் வராமல் தனித்து நின்றால் நம்ம என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கணும்னு அடுத்த நகர்வுக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதற்குத்தான் அண்ணாமலையே களத்துல இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி சாதாரணமா நம்ம நினைக்க கூடாதுங்க. அப்படி இருந்த எடப்பாடி இன்னைக்கு எப்படி இருக்கிறாருங்கிறத நம்ம பார்க்கணும். அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக, அடுத்த முதல்வராக வரக்கூடிய ஒரு சூழலை அதிமுக மிகப்பெரிய அளவில் வலுவாக இயக்கமாக மாற்றி கொண்டிருக்கிறார்களா? அதிமுக தொண்டர்கள் மத்தியில எந்த சலசலப்பும் எந்த நெருடலும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா? அதுன்னு ஒரு பக்கம் சலசலப்பு இருந்தாலும் கூட அதெல்லாம் இது இப்ப பேசுற விஷயம் கிடையாதுங்க. தேர்தல் நெருங்கிச்சு, தேர்தல் தேதியை வேற அறிவிச்சிட்டாங்க. நம்ம 2026 தேர்தலில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி பிடிக்கணும். அதற்கு என்ன இறங்கி அடிக்கணுமோ அதை நம்ம செய்வோம். இந்த இடத்துல நண்பன் எதிரி இதெல்லாம் பார்க்க வேணாம். களத்துல இருந்து ஜெயிக்கிறதுக்கு நமக்கு யார் வேணும் அதை பார்க்கணும்னு தனி ரூட் எடுக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அதற்குத்தான் அண்ணாமலைய அவர் நட்பாக, ஒரு சமரசமாக, அவர் வந்து தன் கட்டுப்பாட்டுக்குள்ள ரெண்டு பேரும் ஒரு நட்பாக அடுத்த கட்ட நகர்வுக்கு அண்ணாமலையுடைய ஒரு சப்போர்ட்டும், அண்ணாமலையுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு எடப்பாடி பழனிசாமி இறங்கி போயிருக்கிறார். அண்ணாமலையுடைய அதிரடி பிரச்சார வீரங்கியாக செயல்படக்கூடிய ஒரு சூழலை எடப்பாடி பழனிசாமி விரும்புகிறார் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கிய தகவலாக இருக்கு. அமித்ஷா அவர்களுடைய அதிரடி பிளான்ல அவர் ஒரு பக்கம் ட்ராக் பண்றாரு, இங்க எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டுல இங்க ஒரு வேற பக்கம் ட்ராக் பண்றாரு. கூட்டணி நிலைப்பாடு வருகின்ற போது மெகா கூட்டணி அமைக்கணுங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி தீவிரமா இருக்கிறாரு. ஆனா இழுபறியா இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல, ஒரு கட்சி மட்டும் உள்ள வந்தா போதும். யாரு? விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்டிஏ கூட்டணிக்குள்ள வந்தா போதும். திமுகவை எதிர்க்கிற அளவுல, டஃப் கொடுக்கிற அளவுல என்டிஏ கூட்டணி மாபெரும் வெற்றி பெறக்கூடிய வகையில ஒரு சூழல் உருவாயிடும் அப்படின்னு
அதிமுக முன்னாள் அமைச்சர்களும் சரி, குறிப்பா எடப்பாடியும் சரி, பாஜகவுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மோடி அவர்கள் கூட நினைக்கக்கூடிய அளவுல விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை என்பது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இந்த 2026 தேர்தல் ஏற்படுத்தியிருக்கு. இது எப்படி சாதகமாக அமைத்துக் கொள்ளப் போகிறார்கள்? கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணியில் இணைந்து விட்டார். இணைவதற்குண்டான சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. அவர் இணைந்து விட்டாருங்க. அதனாலதாங்க விஜய் அவர்கள் மௌனமா இருக்கிறார். அது எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் வதந்திகள் தொலைக்காட்சியில் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. அதற்கு எந்தவித மறுப்பும் தெரிவிக்காமல் விஜய் மௌனமா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? மௌனம் என்னங்க, சம்மதம் தானுங்க. சிபிஐ விசாரணைக்கு போனாரு, சிரிச்சுக்கிட்டு அங்கிருந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ற மாதிரி சன்ரூப் வழியாக கார்ல இருந்து கையை செச்சுக்கிட்டு வெற்றி சிம்பலை காட்டிட்டு வெளியே வராரு அப்படின்னா, என்டிஏவுடன் பாஜகவுடன் கூட்டணி நிலைப்பாடை உறுதி செய்து விட்டு தான் வெளியே வராரு அப்படிங்கிறதா நம்மளால பார்க்க முடிகிறது. சமூக வலைதளத்தில் அதான் சொல்றாங்க. பொறுத்துட்டு பார்க்கலாம். விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணியில் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்து செயல்படுகின்ற போது விஜய்க்கும் மிகப்பெரிய அரசியல் வரலாறு பதியப்படும். அதிமுகவுடைய தொண்டர்கள், தாவேக்காவுடைய தொண்டர்கள், பாஜகவுடைய தொண்டர்கள், கூட்டணி கட்சிகளுடைய தொண்டர்கள் எல்லாம் கடுமையாக உழைத்து என்டிஏ கூட்டணி வெற்றி பெற செய்வதற்கு மிகப்பெரிய அளவுல காரணமாக அமைவார்கள் அப்படின்னு சமூக வலைதளத்துல மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கிளப்பி இருக்கிறாங்க. இதை விஜய் அவர்கள் ஒத்துக்கொண்டு என்டிஏ கூட்டணியில் இணைந்து செயல்படக்கூடிய சூழல் விஜய் கேட்கின்ற வைத்த அந்த லிஸ்ட் டிமாண்டு அமித்ஷா அவர்கள் இன்னும் சரியா ஓகே பண்ணலைங்க. அதனாலதாங்க அந்த தொய்வு அப்படின்னு ஒரு பக்கம் போனாலும் கூட விஜய் தரப்புல இருந்து, குறிப்பா விஜய் தரப்புன்னு சொல்ல முடியாது, விஜய் கிட்ட இருந்து எந்த விதமான மறுப்பும் இல்லாதனாலதான் என்டிஏ கூட்டணியில் தாவேக்கா இணைந்து விட்டது அப்படிங்கிற வதந்திக்கு போயிட்டு இருக்கு. இது வதந்தி இல்லைங்க, உண்மைதாங்க. தாவேக்கா என்டிஏ கூட்டணியில் பாஜக அதிமுக கூட்டணியில் இணைந்து விட்டது அப்படிங்கிறதா நம்மளும் பார்க்கிறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.